அடுத்ததாக பேச வருபவர் எண் 5 ஹரிதவர்ஷினி கே. முக்கணிகளிலும் சிறந்தது மா, ஆங்கில மாதங்களில் சிறந்தது மே, தமிழ் மாதங்களில் சிறந்தது தை. இம்மூன்றெழுத்தையும் சேர்த்து மாமேதைகளாக அமர்ந்திருக்கும் நடுவர்கள் அவர்களுக்கும், அறிவில் சிறந்து விளங்கிய ஆசிரியர் பெருமக்களுக்கும், வருங்கால மேதைகளுக்கும் என் பேச்சு. பேச்சுக்கு என்றுமில்லை வீச்சு, அந்த பேச்சே என் உயிர் மூச்சு. உங்களுக்கு கொடுக்கப்பட்டது அழைப்பு, இதோ சொல்கிறேன் என் தலைப்பு. எதிர்காலத்தை வடிவமைப்பதில் இளைஞர்களின் சக்தி. என்னிடம் 100 இளைஞர்களை தாருங்கள், நான் இந்தியாவை மாற்றி காட்டுகிறேன் என்றார் சுவாமி விவேகானந்தர். அத்தகைய அசைக்க முடியாத நம்பிக்கையை இளைஞர்கள் மேல் வைத்தார்கள் நம் முன்னோர்கள். ஒரு நாட்டின் வளர்ச்சி அந்நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் தான் இருக்கின்றது. இளைஞர்கள் உடைய கடினமான முயற்சிகள் தான் நமது நாட்டின் பொருளாதாரத்தை பல மடங்காக அதிகரிக்க உதவுகிறது. மனித சமுதாயத்தின் வரலாற்றில் இளைஞர்கள் எப்போதும் மாற்றத்தின் முன்னணி வீரர்களாக இருக்கின்றனர். அவர்கள் தங்கள் பார்வைகளை, ஆர்வங்களை மற்றும் ஆராய்ச்சிகளை கொண்டு எதிர்காலத்தை வடிவமைப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறார்கள். இன்றைய இளைஞர்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்தி தங்கள் கருத்துக்களை மற்றும் எண்ணங்களை உலகிற்கு பரப்புகின்றார்கள். இந்த சமூக ஊடகங்கள் அவர்களுக்கு தங்களுடைய குரல்களை உயர்த்துவதற்கான ஒரு மேடையாக இருக்கின்றது. இளைஞர்கள் புதுமையான மற்றும் ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள் உடையவர்கள். தேசத்தின் கொள்கைகள், திட்டங்கள் மற்றும் வளர்ச்சி பணிகளை இளைஞர்களால் சிறப்பாக செயல்படுத்த முடியும். நம் நாட்டின் வறுமை, தீண்டாமை, கல்வியின்மை, மூட பழக்க வழக்கங்கள் ஆகிய கொடுமைகளால் சிதைந்து உள்ளது. சமுதாயத்தின் உறுப்பாய் விளங்கும் இளைஞர்கள் சமுதாய மேம்பாட்டுக்காக பல்வேறு தொண்டுகள் செய்கிறார்கள். கல்வி, அறிவியல், விஞ்ஞானம், தொழில்நுட்பம் மற்றும் சர்வதேச வணிகம் ஆகியவற்றில் இளைஞர்கள் தடம் பதிக்கின்றார்கள். அறிவு, ஆற்றல், அனுபவம், துணிவு போன்றவற்றின் அடிப்படையில் வளரும் நாடுகள் மட்டுமல்ல, அமெரிக்கா போன்ற வளர்ந்த நாடுகளும் கூட இளைஞர்களின் செயல்பாடுகளில் பெரிய மாற்றங்களுக்கு வழிவகுத்திடும். இன்றைய உலகில் இளைஞர்கள் மாற்று சக்திகளாக உருவாக்கி நிற்கிறார்கள். இன்றைய இளைஞர்கள் நம் நாட்டின் வளர்ச்சியை முன்னெடுத்து செல்லும் வளர்ச்சி தூதுவர்களாக கருதப்படுகின்றார்கள். இளைஞர்கள் சரியான திசையில் பயன்படுத்தினால் அவர்கள் விரைவான முன்னேற்றத்தை உறுதி செய்ய முடியும். ஒரு நாட்டின் முதுகெலும்பு அந்த நாட்டின் இளைஞர்கள் என்றார் மகாத்மா காந்தி. எனவே சுட்டாலும் சங்கு வெண்மை தரும், மிதித்தாலும் பூமி தாங்கி நிற்கும், சபித்தாலும் வானம் மழை கொடுக்கும், வெற்றி கிடைத்தால் அடக்கம் எழுந்து நிற்கும், தோல்வி கிடைத்தாலும் என் பயணம் தொடர்ந்து நிற்கும். முயற்சியும் பயிற்சியும் என் கையில், முடிவு எப்பொழுதும் இறைவன் கையில். பேச்சின் முடிவில் வணங்குவது என் வழக்கம். பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.